ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கால் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆகா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் யோகேந்திரன் அவர் ஒய்ஃப் கூட ஃபாரினில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் வீடு கட்டுறதுக்காக ஃபாரினில் ஒரு இடத்த வாங்குறாரு. அந்த இடத்துல 2 வருஷத்துக்குள்ள வீடை கட்டலைன்னா அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதனால யோகேந்திரன் 2 வருஷத்துக்குள்ள எப்படியாவது வீடை கட்டணும்னு நினைச்சு பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இவர் சேர்த்து வச்ச பணத்தால வீட்டை முழுசா கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால இவர் பேங்க்ல லோன் கேட்கிறாரு. பட் ஏற்கனவே இவர் பேங்க்ல லோன் வாங்கி இடத்த வாங்கின காரணத்தினால பேங்க்ல திரும்பவும் இவருக்கு லோன் கிடைக்காம இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யோகேந்திரன் அவர் வாங்கின இடத்துல வீடை கட்டினாரா இல்லையா, இது ஒரு பக்க கதை. இன்னொரு பக்கம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் படிப்புக்காக ஃபாரினுக்கு போகிறான். அந்த பையன் ஃபாரினில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறான், அந்த பையனோட படிப்பு என்னாச்சு, இப்படி 2 கதைக்குமான விடை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை மோகன்ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யோகேந்திரன், சித்தார்த் அன்பரசு, நித்யா பாலசுப்ரமணியன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத படத்தில் சூப்பராக காட்டியிருக்காங்க. யோகேந்திரன் அவரோட நடிப்பை ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. அவரோட ஒய்ஃபாக நடித்தவங்களும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்டாக நடித்த அந்த பையனும் அவரோட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. படத்தில் எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தும் அதை ஸ்க்ரீன் பிளேல ப்ரெசென்ட் பண்ண விதம் அந்தளவுக்கு சரியில்லை. படம் ஒரு கட்டத்துக்கு மேலே வேற ஒரு ட்ராக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. படத்தோட ரைட்டிங்கை இன்னுமே பெட்டராக பண்ணிக்கலாம். படத்தில் சொல்ல வந்த கருத்தை இன்னுமே அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஆவரேஜான ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஆகா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.